ஒரு தாயாண்ட போனீங்கன்னா நல்ல பிள்ளையார், கோவிலுக்கு போய் தெய்வத்தாண்ட போனால் நல்ல பக்தனாயிரு, ஒரு அப்பனாண்ட போனால் நல்ல பிள்ளையார், ஒரு கணவனான மனைவி கிட்ட போனால் நல்ல கணவனார். நீ எங்கே இருக்கிறியோ அங்கே நீ அதை செய்துட்டு வெளியே வந்தோன்னா உனக்கு மூளை ஓச்சல் வராது. ஆனால் நீ என்ன பண்ணுற, எல்லாத்தையும் சேர்த்து போட்டுன்னு குழப்பமாக தான் இந்த மாதிரியான வியாதிகள் வர்றது. இது ஒரு வியாதி. இது தீர்க்கறதுக்கு திருப்பி பிரிக்கணும், இருக்கிற இடத்துலேருந்து அவனை தனிமைப்படுத்தணும், அப்போ தான் அது பிரியும். ஆனால் ஆன்மீகம்ன்றது அவங்களையும் சேர்க்கணுன்னா அங்கங்கே அவங்கள சேர்த்துக்கணும், ஒரு அமைப்பு மாதிரி சேர்த்துக்கின்னு, உறுப்பினர் மாதிரி சேர்த்துக்கின்னு அதில் அவங்கள ஈடுபட வைக்கும்போது மனசு மாறிடும். ஒரே இது மேலே இல்லாத இன்னொரு இது மேலே. சாமியார்ன்றமே அந்த சாமியாருங்களுடைய நிலை என்ன, ஒரே விஷயத்தை நினைக்கும் போது தான் அவன் அதில் போகிறான். அந்த மாதிரி இவங்களன்னு இந்த இளைஞர்கள் தனித்தனியாக ஒரு ஆன்மீகத்தில், ஒரு பக்தியில், ஒரு ஞானத்தில் இது மாதிரி ஈடுபட்டும் போது அவன் மனசு ஃப்ரீயாகும், மன அழுத்தம் வராது. மன அழுத்தம் வராதால அவன் நோயாளி ஆக மாட்டான். இதை பெரியவங்க செய்யணும். ஒரு கோயில்கிட்டன்னு போகணும், ஒரு விழா நடக்கிறதுக்கிட்டன்னு போகணும். இவங்க மட்டும் போகிறது, அவங்க மட்டும் போகிறது, விட்டுட்டு போகிறது, படி 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 படின்னு பைத்தியக்காரத்தனமாக சொல்கிறது, இதையெல்லாம் சேர்ந்து அவனுக்கு டார்ச்சர் ஆகி போகுது. அதனால் அதிலேருந்து விடுபடணுன்னா இந்த மாதிரியான செயல்கள் 4 இடத்துக்கிட்ட போகணும், 4 இடத்துக்கு ஜாலியாக இருக்கணும், கோயிலுக்கிட்ட போகணும், ஒரு கல்யாணத்துக்கிட்டன்னு போகணும். இந்த மாதிரி போனோம்னா அவன் அதிலேருந்து ரிலீஸ் ஆகும். ஏன்னா மனம் மாறும். மனிதனுடைய வாழ்வே மனசுக்குள்ளது. ஆனால் அந்த மனசு எதுக்குள்ளதுன்னா நினைவுக்குள்ளே தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. மனுஷன்ற ஒரு நினைப்பு, அந்த நினைப்பு இல்லைன்னா மனுஷன் இல்லை. அதனால் இந்த மாதிரி பழக்கங்களை வைக்கும்போது பக்தி உண்டாக்கணும். இளமையில் குழந்தைங்களுக்கு நான் பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்ட்டு பெற்று எங்கேயோ போட்டு துட்டோன்னு தெரிஞ்சால் பின்னாடி கெட்டு தான் போகும். அதுக்கிட்ட சின்ன வயசுலேருந்து அன்பு செலுத்தணும். குழந்தைங்கக்கிட்ட அன்பு செலுத்தலைன்னா நீ அன்பு செலுத்தாத யார் அன்பு செலுத்தணும்? அப்படி அன்பு செலுத்தும் போது அதுங்களுக்கு சந்தோஷம்தான் கிடைக்குமே தவிர இந்த மாதிரி டார்ச்சர் கிடைக்காது. அந்த சந்தோஷத்தை யாரால் கொடுக்க முடியும்? தாய் தகப்பனால கொடுக்க முடியும். அந்த தாய் தகப்பன் அந்த சந்தோஷம் கொடுக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு. அப்படி கொடுக்கும்போது அதுங்க நல்லா. சில இளைஞர்கள் இந்த மாதிரி கடவுள் பக்தி, ஆன்மீகம் இதில் ஈடுபட சொன்னால் அவங்க கேட்குறாங்க, கடவுள் இருக்காரா, காட்ட முடியுமா? கடவுள் உண்மையாக இருக்காரா, அவரை காட்ட முடியுமா எனக்கு அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்க? மனிதன் தான் கடவுள், மனுஷன் இல்லைன்னா கடவுள் இல்லை. எங்கே இருக்குது கடவுள்? இப்போ ஒரு கோயில் கட்டிக்கிறோம், இந்த கோயில் கட்டிக்கிறோம், கடவுள் எனக்கு ஒரு இவ்வளோ பெரிய கோயில் ஒன்று கட்டிக்கிச்சா? மனுஷன்தான் கோயில் கட்டிங்கிறான். அதனால தான் சொன்னேன், உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசியும் குனிஞ்சு நடக்கும், மனிதன் மட்டும்தான் நிமிர்ந்து நடக்கும். கடவுள் 2 இருக்குது. மனிதனுக்குள்ளே ஒரு கடவுள் இருக்குது, உலகத்துக்குள்ளே ஒரு கடவுள் இருக்குது. உலகத்துக்குள்ளே இருக்கிற கடவுளால் சூரியன், சந்திரன், வெள்ளி, இரவு, பகல் இதெல்லாம் நடக்குது. மனிதனுக்குள்ளே இருக்கிற கடவுளால் இவனுக்கு தூக்கம், பசி, இரவு, பகல், இதெல்லாம் இவனுக்கு நடக்குது. கடவுள் இருக்குதா, கடவுளை காட்ட முடியுமா அப்படின்னா அது முட்டாள்தானம். ஏன் சொல்கிறேன்னா, கடவுளே போய் காட்ட வேணாம், அது பெரிய பொருள். உன் மூச்சை காட்டு, வெளியே பார்க்கலாம். இந்த பாருங்க என் மூச்சு இருக்குதுன்னு காட்டு முடியுமா? சாதாரண நமக்குள்ளே இருக்கிறத அதையே காட்ட முடியாது. ஏன்னா உணரத்தான் முடியும். இதெல்லாம் காட்டுற பொருள் இல்லை. அப்படி காட்டுன்னு சொல்கிறான்னா அவன் கடவுள் இல்லைன்றவனா வருவான். கடவுளை உணர்றவன் பக்தியில் வருவான். சார், மலேசியாவில் ஒரு
கலாச்சாரம் இருக்குது. அதாவது எல்லோரும் அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு சின்ன கோயில் கட்டிக்கிறாங்க. வீட்டுக்கு வெளியவே ஒரு சின்ன கோயில் கட்டி கும்பிட்டு வராங்க. இது சரியான ஒரு வழிமுறையா? அறியாமை. கோவில் கட்டுறது அது உன்னுடைய பெருமைக்கு கட்டிக்கிறது. ஆனால் கோவில் கட்டுறதால அங்கே சாமி வருவாரா? ஒவ்வொரு வீட்டுக்கும் சாமி வருமா அப்படின்னா வராது. உன் மன நிறைவுக்காக நீ ஒவ்வொரு வீட்டாண்டையும் கோயில் கட்டி அதை வழிபட்டு மனசு சாந்தி அடையுது, அவ்வளோதான். ஆனால் அதுக்கும் சாமிக்கும் சம்மந்தமே இல்லை. அதை தான் சிவவாய்க்கர் ரொம்ப அழகாக சொல்லுவார். நம்ம இந்த மாதிரி கோயில் கட்டுறோம், அந்த கோயிலில் பூஜைகள் பண்ணுறோம், புனஸ்காரங்கள் பண்ணுறோம், 1000 விழாக்கள் நடத்துகிறோம். ஆனால் இது ஆண்டவனுக்கு போகுமாடான்னு கேட்குறாரு. எப்படி கேட்குறாருன்னா, அந்தரத்தை அம்பு கொண்டு அசங்கு என்றால் அசங்குமோ. ஒரு அம்பை அடித்து ஆகாயத்தை ஆடுமா 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 ஆடாது ஆடாது. கம்பமற்ற பார்க்கடலை கலங்கு என்றால் கலங்குமோ. அதை போய் கலங்க முடியுமா யாராவது? இதையும் அசைக்க முடியாது, அதையும் கலைக்க முடியாது. நீ சொல்கிற மந்திரமும் அங்கே போகாது. இது இங்கே மக்களோடு சரி. அதை இன்பமற்ற யோகிகள் எடுத்துரைக்க வேணுமேன்றது. யார் ஒருத்தன் கடவுளை உணர்ந்தானோ அவன் இந்த பாமரை மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்றார். அந்த மாதிரியான நிலையில் போனால் தான் கடவுள். இதெல்லாம் வீட்டுக்கு கட்டலாம், தெருவுக்கு கட்டலாம். அது அவங்க மன சந்தோஷத்துக்கு கட்டுறது. கடவுளுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ ரோட்டில் ஒரு கோயில் கட்டிடுறோம், அதை இப்போ 1000கணக்கில் விழுந்து கும்பிட்டாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு அது ரோடு இறஞ்சலாக இருக்குதுன்னு ஜேசிபி வச்சு இச்சு தள்ளிடுறோம். சாமி என்ன ஆகும்? இந்த மாதிரி இதெல்லாம் ஒவ்வொன்றையாக உணர்ந்தோம்னா தான் தெரியும். அவர் செய்தாருங்க நான் செய்கிறேங்க, அவர் செய்தார் நான் செய்கிறேன்னும் போது தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது. அதனால் நான் என்ன செய்யணும், நான் எதை தேடணும், அதுதான் முக்கியம். அப்படி தேடும்போது தான் ஞானம் கிடைக்கும். இந்த உலகத்தில் மனுஷன் எப்படி பிறந்தான் அப்படின்னா, நாதத்தால் பிறந்தான். ஒரு மனுஷனுக்குள்ள 2 விதமான விந்துக்கள் இருக்குது. அந்த கேள்விப்பட்டுக்கிறீங்களா? ஒரு விந்தை மனிதன் பார்க்க முடியும், ஸ்தூல விந்து. ஒரு விந்தை பார்க்க முடியாது. அந்த விந்து எப்போ வரும்? ஒரு ஆணும் பெண்ணும் புணரல் பண்ணும்போது அந்த உணர்ச்சி பெருக்கில் கண்ணை மூடுவாங்க. கண்ணை மூடும்போது புருவ மையத்திலேருந்து அந்த விந்து கீழே இறங்கும். அந்த விந்து இறங்கின உடனே தண்ணி மழை பெஞ்சதுன்னா எப்படி பபுள்ஸ் வந்துடுது. அந்த பபுள்ஸ் மாதிரி இந்த சூட்சம விந்து வந்ததுன்னா ஸ்தூல விந்து கவ்விக்குச்சுன்னா அது உள்ளே இருக்கும். சூட்சம விந்து ஸ்தூல விந்து வெளியே இருக்கும். இதை எடுத்துன்னு போய் ஒரு பெண்ணினுடைய யோனியில் போட்டதுன்னா அது கவ்விக்கும், சுரோனிதம் பண்ணிட்டு. அந்த சுரோனிதமும் இந்த விந்தும் சேரும்போது தான் கருத்தரிக்கும். அந்த சுரோனிதம் தான் தாயினுடைய சுரோனிதம் தான் உடல், தந்தையினுடைய விந்து தான் மூச்சு. இதான் மனித வாழ்வு நண்டுங்குது. இங்கே எங்கே கடவுளுக்கு வேலை? எங்கே இருக்குது கடவுளுக்கு வேலை இருக்குதா? எல்லாமே மனிதன் தான் பண்ணிங்கிறான். இது எப்படி இறங்குதுன்னு சொல்கிறார் அகஸ்தியர். விந்து நிலை தன்னை அறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும். அந்த முள்ள நாதம் அது குருவாய் போனால் அந்தமான ஜோதி நீ ஆவாயினர். இந்த உலகத்தில் உன்னுடைய பிறப்பு வேணாம் அப்படின்னா நீ நாதத்தோடு வாழணும். அந்த நாதத்தோடு வாழ்ந்தீன்னா உனக்கு மனம் அழிஞ்சிடும். இங்கே பிறப்புக்கு காரணம் இறப்புக்கு காரணம் மனசு. அந்த மனம் அழிஞ்சு போச்சுன்னா நீ ஆதியில் இந்த உலகத்துக்கு எப்படி அப்படி ஆயிடவிடா, கடவுளோடு கலந்துடுவேன்னு சொல்கிறார். பொம்பளை மேலே சாமி வரும். ஓஹான்னு கத்திக்கின்னு ஓடுவான். இவன் வீட்டுக்காரன் பின்னாடியே ஓடுவான். இது என்னன்னா ஒரு ஹிஸ்ட்ரியாக நோய். அது
நரஸ்டபிள். அது எப்போ வரும், எப்படி வரும்? கூட்டம் கூடி இந்த மாதிரி ஃபங்க்ஷனுங்க நடக்கும்போது தன் நிலை மறந்து வரும். அதே நேரத்தில் இந்த பம்பை உடுக்கன்னு அடிக்கிறாங்க தெரியுமா? பம்பை உடுக்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது அடித்தா வரும். இப்போது ஒரு பாம்பு புத்தாண்ட போய் நாதஸ்வரத்தை போய் ஊதுனா பாம்பு வெளியே வராது. வருமா? வருமா? இதில் பார்த்துருக்கேன், வந்துடும் படத்தில் பார்த்துருக்கேன். நாதஸ்வரம் ஊதும்போது இல்லை இல்லை, இது மகுடி 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 நாதஸ்வரம் ஊதுனா வராது பாம்பு. அதே மகிடி ஊதுனா வரும். காரணம் என்னன்னா, இந்த மகிடிக்கும் இந்த நரம்புக்கும் தொடர்பு. அதனால் தன்னறியாமல் அவங்க ஆடுவாங்க, துணியெல்லாம் கூட விலகி போயிடும். ஆனால் அந்த மகிடி அந்த இது நின்று பம்பை நின்று போச்சுன்னா விழுந்துருவாங்க. இது ஒரு ஹிஸ்ட்ரியான நோய், நரஸ்டபிள். எல்லா பொம்பளையும் ஆடுறாங்களா? எல்லா ஆம்பளையும் ஆடுறான்னா ஆடலை. அந்த நோய் இருக்கிறவங்க மட்டும்தான் ஆடுவாங்க, மற்றவங்க ஆடுவாங்க. அந்த பொம்பளையை அடக்கக்கூடிய அளவுக்கு ஆம்பளை தடமானவன் தான் சாமி வராது. அந்த பொம்பளையை அடக்கக்கூடிய அளவுக்கு அவன் பலவீனமாக இருந்தான்னா கண்டிப்பாக வரும். ஏன்னா இது எல்லாமே விந்து சம்மந்தப்பட்டது. சார், இன்னொரு கேள்வி. இந்த சித்தர் சமாதின்னு சொல்கிறாங்க, அது வந்து மலேசியாலையும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இந்த சித்தர் சமாதியில் போய் நம்ம வழிபடுறது முறையான விஷயமா? அது வழிபட்டால் நம்மளுக்கு என்ன பயன் கிடைக்கும்? சித்தருக்கு சமாதி எங்கேயுமே கிடையாது. சும்மா நான் கண்டவன் சேர்த்து போந்து பட்சத்துலாம் சித்தர் சமாதி ஆகிடும். ஏன்னா சித்தனுக்கு உடலே அழியலை. இப்போ நான் செத்து போகிறேன், என்னுடைய உடல் அழியுது, அதுக்கு ஒரு சமாதி தேவைப்படுது, இந்த கட்டி வச்சுக்கிறேன். ஆனால் சித்தனுக்கு வந்து அவனுடைய உடல் அழியலை, அழியாதால அவனுக்கு சமாதி கிடையாது. இந்த ஜனங்க ஏமாளித்தனமாக சொல்லிடுது. ஞானிகளுக்கு சமாதி உண்டு, மகான்களுக்கு சமாதி உண்டு, ஆனால் சித்தர்களுக்கு சமாதி கிடையாது. சித்தர்கள் வந்து மனிதனோட உறவாடுறவன் கிடையாது. அவன் மனிதனை விட்டு தனித்து உறவாடுறவன். அவனுக்கும் இறைவனுக்கும் தான் உறவு. இந்த மனிதனுக்கும் சித்தனுக்கும் உறவு கிடையாது. ஆனால் மனிதனுக்கு என்ன தேவையோ அதை அவன் எழுதி வச்சுட்டு போயிடறான். அந்த சமாதிகள், மகான்கள் சமாதிக்கு போகிறதால நல்ல காரியங்கள் நடக்கும். எப்படி நடக்கும்னா, அவங்க போன பாதை உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு யோகத்தில் இருக்கிறோம், அந்த யோகத்தில் இருக்கிறவன் சமாதியில் போய் தியானம் பண்ணோன்னா அவனுக்கு நடக்கும். ஒன்றுமே தெரியாத கோயில் சுற்றுற மாதிரி சுற்றுறவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. காரணம்னா, நீ என்ன பாஷை பேசுகிறியோ அந்த பாஷை எனக்கு புரிஞ்சால் தானே நான் என்ன பண்ண முடியும். நீ எனக்கு புரியாத பாஷை பேசுனா நான் என்ன உதவி பண்ண முடியும் உனக்கு? இந்த சமாதின்றது அப்படிப்பட்டது. சமாதிக்கு போகிறது தவறு இல்லை, மகான்களை வழிபடுறது தவறு இல்லை. ஏன்னா மகான்கள் உழுந்து உலகத்துக்காக. பார்த்திங்களா, இங்கே எந்த ஆசிரமம் உலகத்திலே கிடையாது. இது மாதிரி உலகத்திலே இது வரைக்கும் கட்டளை ஆகணும். அந்தந்த ஆசிரமத்தினுடைய குருவை மட்டும் கட்டிப்பாங்க, எல்லா மகானையும் கட்ட மாட்டாங்க. ஆனால் நம்ம எல்லா மகானையும் கட்டியிருக்கிறோம். இது காரணம் என்னன்னா, எல்லா மகானும் ஒரே பொருள், அந்த பேரொளி சிவத்தை நோக்கி போனவங்க தான். அதனால் அவங்கள வேற்றுமையே கிடையாது. நம்ம மனசில் தான் வேற்றுமை இருக்குது. அந்த வேற்றுமையை நம்ம கலைஞ்சிட்டோம்னா அவங்க எல்லாரும் ஒன்று தான்றதை நம்ம உணர்ந்துடுவோம். அதனால் இந்த மாதிரி செய்து வச்சுக்கிறோம். அதனால் சித்தர்கள் சமாதி அப்படின்றது இல்லை, மகான்கள் சமாதி நிறைய உண்டு. அந்த மகான்கள் சமாதிக்கு போகிறதால உனக்கு பல நன்மைகளும் உண்டு. ஆனால் கொஞ்சம் வழி தெரிஞ்சு போனால் இன்னும் பலன் உண்டு. சாமி, இந்த பாவக்கர்மம்னா என்ன? பாவக்கர்மம்னா என்ன? இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க, கை காலெலாம் நல்லா இருக்குது, நல்ல வசதியாக வாங்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒருத்தர் கை வரல, ஒருத்தர் கால் வரல, ஒருத்தரால் நடக்க முடியல, அவங்கள பார்த்து கேலி பண்ணுறீங்க. இது உங்களுக்கு இப்போதைக்கு நல்லா இருக்கும், அடுத்த பிரிவில் அதை விட மோசமாக இருப்பீங்க. நீங்கள் யாரையுமே தாழ்த்தி பேசக்கூடாது, யாரையுமே உயர்த்தி பேசணும். எப்போ ஒருத்தனை உயர்த்தி பேசுகிறோமோ அப்போ இன்னொருத்தனை தாழ்த்தி பேசுவோம்.
அந்த உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது. மனிதன் அது மட்டும் இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும், அதை மட்டும் நல்லவனாக இருக்கணும். அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர பாவ கர்மாக்கள் 3 விதமான பாவ கர்மாக்கள். ஒரு தாய் கணவனுக்கு தெரியாத, வீட்டுக்கு தெரியாத பாவம் பண்ணிடுறா. அது கல்யாணத்துக்கு முன்னாடியும் பண்ணுறா, பின்னாடியும் பண்ணுறா. அதே மாதிரி ஒரு தந்தை மனைவிக்கு தெரியாமல், தாய் தப்பனுக்கு தெரியாமல் அவன் தீமைகளை செய்கிறான். இது 2ஆச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு தெரிஞ்ச பாவத்தை நான் பண்ணிக்கினேன். இப்போ 3 விதமான பாவங்கள் மனிதனை சூழ்ந்துச்சு. இதுதான் மும்மலம்ன்றது. இந்த 3 விதமான பாவம் மும்மலம்னு சொல்கிறோம். அதுதான் இந்த மும்மலத்தை ஒழிக்கணும். எப்படி ஒழிக்கிறது அப்படின்னா, எந்த உலகத்தில் பாவத்தை நம்ம பண்ணி இந்த பாவத்தை சுமக்கிறோமோ அதே உலகத்தில் புண்ணியத்தை பண்ணி அழிச்சிடணும். ஒரு பொருள் சேர்ந்துச்சு நம்மக்கிட்ட, அந்த பொருளை அழிச்சிடணும். நம்ம அதை எங்கே எடுத்தோமோ அங்கேயே போட்டு அழிச்சிடணும். அப்போ உலகத்திலேருந்து தான் எடுத்தோம் நம்ம. அதை உலகத்திலே எப்படி அழிக்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு ஆளுக்கு பசியில் இருக்கிறான், சாப்பாடு வாங்கி கொடுத்தான். அவன் சாப்பிட்டு என்ன சொல்கிறான், இந்த புண்ணியமாக ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தாருப்பா, பசியாக. இந்த வார்த்தை அந்த பாவத்தை அழிக்கும். அப்போது செயல்கள் இப்படி இருக்கணும். இப்படி இருந்தால்தான் அது அழியும். செயல்கள் இல்லாத மேலே 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 நம்ம சேர்த்துக்கணும். பணம் வேணும், பிள்ளைக்கு வேணும், பேரனுக்கு வேணும், பேத்திக்கு வேணும்னு சேர்க்கும்போது பாவம் வம்சத்துக்கு தொடர்ச்சியாக வந்துக்கினே இருக்கும். அது அழிக்கணும்னா இதுதான் வழி. இப்போ நான் ஒரு காரியம் செய்கிறேன், நல்ல எண்ணத்தோட காரியம் செய்கிறேன், ஆனால் அது தப்பாக போய் முடிஞ்சிடுது. அது பாவமாக எனக்கு செய்யணும் இல்லை. மனிதன் ஒவ்வொரு செயலுமே நல்ல எண்ணத்தில் தான் செய்கிறோம். திருட போகிறேன்னு அவங்க கூட நல்ல எண்ணத்தில் தான், பரவாயில்ல அவங்கள்ட்ட பொருள் நிறைய இருக்குது, அதில் நமக்கு கொஞ்சம் கட்சா பரவாயில்ல, நல்ல எண்ணம் தான். ஒருத்தனை போய் கத்தி எடுத்து குத்துறான், அவன் ஊர்லேயே இருக்கக்கூடாது, அவன் ரொம்ப கெட்டவனாக்குறான், நல்ல எண்ணம் தான். இந்த நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் நம்மளாக ஒரு கற்பனை பண்ணிக்கிறோம். ஆனால் உண்மையான நல்ல எண்ணத்துக்கு நம்ம போகணுமானா இல்லை. அதனால் விளைவுகள் மாறி போகுது. அதனால் நல்ல எண்ணமோ கெட்ட எண்ணமோ, நான் இதை செய்கிறேன், நல்லதானா நடக்கட்டும், கெட்டதானா நடக்கட்டும் அப்படின்னு போகிறேன். நான் நல்ல எண்ணம், என் இதில் சிங்கப்பூரில் ஒருத்தர் வந்தாங்க, நான் பாவமே பண்ணலை, நீ சொல்ல பக்கத்து வீட்டுக்கார சொல்லுன்னு. ஏன்னா எவனவன் நான் பாவம் பண்ணேன்னு சொல்லுவேண்ணா. அதனால் ஒவ்வொருத்தருமே நான் நல்ல எண்ணம் தாங்க நடக்கிறேன், 4 பேருக்கு நல்லதாங்க செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அதில் உண்மை இருக்காது. உண்மை இருக்கணும்னா அடுத்தவன் சொல்லணும், அவர் மாதிரி ஆள் கிடையாதுங்க, அவர் நல்ல உதவி செய்கிறாருங்க, எல்லாருக்கும் அவரால் முடிஞ்ச அளவு செய்கிறாருங்க. இந்த இப்போ காலையில் ஒரு கல்யாணம் பண்ணும் முடியாதவங்க, ஆனால் அவங்களே செய்திருந்தால் கூட அது மாதிரி செய்திருக்க முடியாது. ஒரு சண்டை சச்சரவு, ஒரு மனசு கஷ்டம் இல்லாமல். ஆனால் நம்ம செய்தோம். போன மாதம் பௌர்ணமிக்கு சொன்னேன், இந்த மாதம் பௌர்ணமி கல்யாணம் ஆகி முடிஞ்சு போச்சு. இது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் செலவு. எனக்கு அந்த 1.5 லட்சம் பெரிய விஷயமே இல்லை, அந்த ஃபங்க்ஷன் அழகாக முடிஞ்சிருப்பாங்க, அதுதான் பெரிய விஷயம். இதுதான் நல்ல எண்ணம், அது நல்லா நடக்கணும். ஆனால் நான் 1.5 லட்சம் செலவு பண்ணேன், எனக்கு 2 லட்சம் ஆகுதுன்னா நல்ல எண்ணம் கிடையாது. அது அந்த மாதிரி பிரிக்கணும் அதை. ஏன்னா மனசில் 6 விதமான எண்ணங்கள் இருக்குது. ஒரு மனுஷனுடைய மனசுக்குள்ள 6 விதமான எண்ணங்கள் இருக்குது, 9 விதமான செல்கள் இருக்குது. இத்தனையும் அதில் சீராக இயங்கினா தான் நம்ம நல்லவனாகவே இருக்கும். சொல்லும் சார். இப்போ எண்ணங்கள், அதே சமயம் உணர்ச்சிகள், எண்ணங்களும் உணர்ச்சிகளும். இப்போ எனக்கு ஒரு எண்ணம் வருது, நான் போய் திருட போகிறேன்னு, ஆனால் நான் திருடலை, போய் எண்ணம் தான் வருது, அது பாவமாக வருமா? எண்ணம் வர்றது பாவம் இல்லை, செயலாண்ட போகும்போது தான் பாவம் வரும். ஏன்னா மற்ற உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிக்கும் உயிர் இருக்குது. அதுக்கு எப்பெல்லாம் பசி எடுக்குதோ அப்போல்லாம் அடிச்சு சாப்பிடுது, எப்போல்லாம் எடுத்து வச்சுக்கணும்னு நினைக்குதோ அப்போல்லாம் எடுத்து வச்சுக்குது. இதுக்கு அடிப்படை என்னன்னா எண்ணம்.
ஆனால் எண்ணத்தோட செயல் சேரும்போது தான் மனமாக மாறுது. அப்போது அந்த மாதிரி மனமாக மாறும்போது தான் வீடு கட்டணும், எடுத்து வச்சுக்கணும், என் பொண்டாட்டிக்கு ஒன்றும் பிள்ளைக்கு ஒன்றும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து உலக செயல் செய்துன்னு கூட. அது உலக செயல் செய்யல, தனக்கு என்ன தேவையோ அதோடு போகுது. நம்மளே மீறி இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம், நம்ம மட்டும் அனுபவிக்கல, அதை நம்ம பேரன் வந்து அனுபவிக்க போகிறோம். அப்போ பேரன் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு எண்ணம் வந்தது. சரி, எண்ணம் வந்தது, எண்ணத்தோடு செய்தோம்னா செயல் வந்தது, செயல் வந்ததால் இருப்பு வந்தது. அதனால் எண்ணங்களை எப்பவுமே நல்ல எண்ணங்களை வளர்க்கணும். செயல்கள் உலகத்தில் நல்ல செயல்களை செய்யணும். இதுதான் ஆன்மீகம். இப்போ நம்மளோட முன்னோர்கள், என்னோட முன்னோர்களாக இருக்கலாம், இல்லை என்னோட தாய் தந்தையாக இருக்கலாம், அவங்க செஞ்ச பாவம் வந்து என்ன வந்து சேரும்? முன்ன வந்து சேரதா. இப்போ அவங்க வீடு ஒரு 10 லட்ச ரூபா சொத்து இருந்ததுன்னா நீ அப்பா அம்மா பாவம் பண்ணியிருப்பாங்க, அந்த சொத்தை எனக்கு வேணாம்னு சொல்லுவியா? சொல்ல முடியுமா? கத்தி எடுத்துன்னு போய் பக்கத்து வீட்டுக்காரனை வெட்டுறதுக்கு அந்த சொத்தை எங்கள் அப்பா சம்பாதிச்சதானு. அப்போ உங்கள் அப்பா சம்பாதிச்ச பாவம் உனக்கு தானே. அதனால் பாவ புண்ணியம் வந்துடுச்சு, அப்பாவால் வந்ததோ அம்மாவால் வந்ததோ இல்லை உன்னால் வந்ததோ, அதை அழிக்க வழி தேடுங்க. அது கூட கூட்டு சேர்க்காதீங்க, அதுதான் முக்கியம். சார், இந்த பதி பசு பாசம் சொல்கிறாங்களா, அப்படின்னா என்ன? பதி பசு பாசம் சொல்கிறாங்களா, அப்படின்னா என்ன? பதினா கடவுள் இருக்கிற இடம், அது சுழுமுனை. பசுன்னா உடல், பாசம்னா மனசு. இது மூணும் சேர்ந்தது தான் மனுஷன். அப்போ பதினா கடவுள் வாழற இடம். இந்து மதத்தில் கட்டாயமாக குங்குமோ விபூதியோ ஏதோ ஒன்று அந்த இடத்துல வைக்கணும். அதனால் இதுக்கு பேர் பதி, கடவுள் வாழற இடம் பதி. இப்போ கணவனுக்கு மனைவி கிட்ட சொல்லுவோம் பதிபக்தி அப்படின்னுவாங்க. பதிபக்தின்னா என்னது? அது பதிபக்தின்னா என்னது? கணவனை கடவுளாக நினைக்கும் போது பதிபக்தின்னு பேர். அது அதே மாதிரி நம்ம பூர்வ மையத்தில் தான் கடவுள் இருக்குது, ஆன்மா இருக்குது. அந்த ஆன்மாவுக்கு தான் பொட்டு வைக்கிறோம், குங்குமம் வைக்கிறோம், விபூதி வைக்கிறோம். ஏதோ ஒன்று உன் கை அங்கே பட்டு அந்த உணர்வு உண்டாகிக்கினே இருக்கணும். அன்னாடம் இந்த பொட்டு வைக்கிறதால ஒன்றும் அதுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் உன்னுடைய கை சும்மா போகாது அங்கே. அப்போ ஒரு திருநீர் இடும்போது, ஒரு குங்குமம் இடும்போது, ஒரு பொட்டு இடும்போது இங்கே போயிடும். ஆட்டோமேட்டிக்காக போகும்போது அந்த உணர்வு உண்டாகும். அந்த உணர்வு உண்டாகும் போது நீ சராசரி மனுஷனாக வாழ்வேன், இல்லைன்னா கோவப்படுவேன், இல்லைன்னா அழுவ ஆரம்பிப்பேன். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்ந்துப்பேன். சொல்லு. இன்னொரு கேள்வி சார், ஆத்மா என்ன, ஜீவன் என்ன, ரெண்டுமே ஒன்றா? ஆத்மா ஜீவன், ஜீவன் வேறு, ஆத்மா வேறு. ஜீவன்ன்றது விந்து. மூலாதாரத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் விந்து இருக்குது. அதுதான் ஸ்தூல விந்துன்னு பேர். அதுக்கு பேர் விந்து, அதுக்கு பேர் ஜீவன். அதே நேரத்தில் இதுக்கு பேர் மூச்சு, இதுக்கு பேர் உயிர். இதுக்கு மேலே இருக்கிற பொருளுக்கு பேர் ஆன்மா. அது எப்படி இருக்குதுன்னா ஒலியும் ஓசையுமா இருக்குது அது. அப்போது இந்த முப்பொருள் சேர்ந்து தான் இயங்குது. இந்த முப்பொருளுடைய தன்மை என்னன்னா, மூலாதாரத்தில் இருக்கிற விந்துக்கு அகாரம்னு பேர். இந்த வயிற்றில் இருந்து உருவாகிற பிராண காற்றுக்கு மகாரம்னு பேர். இந்த உச்சியில் இருக்கிறதுக்கு பேர் உகாரம்னு பேர். இந்த 3 பொருளும் சேர்ந்து தான் நம்மளை இயங்குது, அகார உகார மகாரம். அதே மாதிரி காலிலேருந்து தலை வரைக்கும் தலை, இந்த 3 பொருள் சேர்ந்து தான் இயங்குது நமக்கு. சொல்லு. இப்போ முக்தி அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன சார் முக்தினா? முக்தின்னா திருப்பி பிறப்பு இல்லைன்னு அர்த்தம். முக்தி எப்போ அடையும்? மனம் அழிஞ்சிடணும். மனம் இல்லை. மனம் அழிஞ்சவனுக்கு இங்கே என்ன வேலை இருக்குது? இப்போ மனசு இருந்தால் தான் நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோம், மனசு இருந்தால் தான் ஒரு வீடு கட்ட போகிறோம், மனசு இருந்தால் தான் வீட்டுக்கு போக போகிறோம். அப்போது
மனமே இல்லாதவனுக்கு இங்கே என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அப்போ மனம் இல்லாதவன் கடவுளோடு சேரும்போது முக்தி மோட்சம் அடைஞ்சான் அப்படின்னு பேர். இதுக்கு திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லுவார். தலையில் சிவபெருமானுங்கிறார், இடுப்பில் சக்தி இருக்கிறார். ஒரு மனிதன் பார்த்தா தெரிஞ்சதுன்னா வெளிச்சம், ஒரு மனிதன் ஒரு பொருளை பார்த்தா தெரியலன்னா இருட்டு. அப்போது இந்த மூலாதாரத்தில் இந்த இருட்டு பகுதியில் அந்த விந்து இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னா, இதெல்லாம் போய் நான் மீடியாவில் சொல்லின்னுக்கிறேன், அது என்ன ஆக போதோ தெரியல, வேடிக்கை. அந்த விந்து சுற்றி கீழ்ப்பக்கமாக பார்த்துக்கின்னு உட்காந்துங்குது. அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, ஆசனத்துக்கு மேலே 2 விரல் மேலே, கருப்பைக்கு 2 விரல் கீழே, 2க்கும் இடையில் அது நிற்கிது. இதை இந்த யோக முறையில் இந்த மூச்சு ஏற்றும் போய் அதுக்கு சூடை தட்டி 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 அது தலையில் அது இப்படி இருந்ததை இப்படி திருப்பும். இப்படி திருப்பும்போது என்ன ஆகுதுன்னா, நீயும் மூச்சுங்கிற, அதுவும் மூச்சுங்குது. ஆனால் அது கீழே இருந்ததுன்னா நீ தூங்குவ, அது மூச்சு நிற்கும், அது மூச்சு நிற்கும், நீ தூங்குவ. இது ரெண்டும் நடக்கும் அந்த இடத்துல. அப்போது இதை எடுத்துன்னு மேலே வரணும். அதனால் சொல்கிறார், இருட்டறை மூளையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மருட்டியவளை மனம் புரிந்தாலே என்றார். கண் தெரியாத உட்கார்ந்தாரான் சிவபெருமான். இந்தம்மா கண்ணி பொண்ணான். மேலே போனவொன்னு அவர் கண்ணு வந்துடுச்சான். கண்ணு வந்தவொன்னு அந்தம்மா மயக்கி கல்யாணம் பண்ணிக்கினாராம். ஆனால் பிரிஞ்சு போய் இவ்வளோ காலமாக பிரிஞ்சு போய் இந்த கணவன் மனைவி சேர்ந்துருக்கும்போது இந்த சேர்க்கறதுக்கு பாடுபட்ட மகனை விடுவாங்களா? அந்த மகனை தனக்குள்ளே இணைக்கிறது தான் முக்தி மோட்சம். இப்போ அவையாரை சேர்த்துக்கினாங்க, காரைக்கால் அம்மையாரை சேர்த்துக்கினாங்க, அப்பரை சேர்த்துக்கினாங்க, ஞான சம்பந்தரை சேர்த்துக்கினாங்க. இதெல்லாம் எப்படி? முக்தி. இறைவனோட கலந்தவங்க பேர் முக்தி. இறைவனை விட்டு உலகத்திலோட வாழறவங்க பேர் அஞ்ஞானி. ரெண்டு தான் நடக்கும். இன்னொரு சார், இந்த ஜாதகம் சொல்கிறாங்களே, இந்த ஜாதகம் இந்த பிளானட் இப்படி இருக்கும்போது நீ பிறந்தனா அப்படி இருப்ப. ஸோ இது வந்து விதியா? இதை மாற்ற முடியுமா? ஃபுல்லாக ஏமாத்துறது. அந்த ஜாதகம் பார்த்தாலாம் எவனுக்கு ஒன்று. ஜாதகம் பார்த்து எல்லாருக்கும் நல்லா இருந்தாலும் ஏழையே இருக்க மாட்டாங்க உலகத்தில். ஜாதகம் பார்த்து எல்லாம் நடந்ததுன்னா சாவே இருக்காது உலகத்தில். ஜாதகம் பார்த்து எல்லாம் நடந்ததுன்னா ஒரு கனவு மனைவி கூட பிரிஞ்சிருக்க மாட்டான். அது ஒரு தொழில், அவன் அதை செய்கிறான். நீ அவனை தேடும் போதே அவன் கணக்கு போடுறான். உன்னை சரியான பார்ட்டி ஒன்று வருது, போடு காவத்தை அப்படின்னு. ஏன்னா ஜாதகம் பார்த்த காலம் உண்டு. அவங்க எப்படின்னா ஞானத்தோடு ஜாதகம் பார்த்தாங்க. அவங்க சொல்கிற வார்த்தையே பொய்யாவாது. அப்போ அவங்க சொன்னதும் எழுதுனதும் நடந்தது. இன்றைக்கெல்லாம் காசு கோசம் கம்ப்யூட்டரில் வந்துடுச்ச ஜாதகம், அப்புறம் எங்கேருந்து பேப்பரில் வந்துடுச்ச ஜாதகம், அதில் எங்கே உண்மை இருக்குது? ஒரு ஜாதகத்தை எடுத்திங்கன்னா 100 பேருக்கு பொருந்துது. ஆனால் 100 பேர் பிச்சைக்காரனாக தாங்கிறான். அதனால் நான் ஜாதகத்தை எப்போவுமே நம்புறதே கிடையாது. நான் நம்புறது என்ன நம்புவேன், கடவுளை நம்புவேன். இந்த பூமியில் நான் வாழற வரைக்கும் என் வேலை அது தான். சொல்லு. இன்னொரு சார், இந்த ஜாதகத்தை பற்றி இன்னொன்று வந்து இந்த ஓலைச்சுடி சொல்லுவாங்க. ஓலைச்சுடியில் நம்மளை பற்றி ஏற்கனவே எழுதி வச்சுட்டாங்க. இது வந்து உண்மையா? அந்த காலத்தில் நம்ம பொய்யுங்க. இப்போ உங்களுக்கு ஓலைச்சுவடி நீங்கள் பார்க்க போய்க்கிறீங்க, உங்கள் பேர் என்னங்க? சரி, உங்கள் பேர் சொல்லியாச்சு. இப்போ ஓலைச்சுவடி பார்க்கணும். இப்போவே எத்தனை வந்து பார்க்க வேண்டியது தானே? பார்க்கணுமா பார்க்கக்கூடாது? நீங்கள் நாளைக்கு சாயந்தரம் வந்துடுங்க அப்படின்ட்டுவோம். நாளைக்கு சாயந்தரம் வந்துட்டால் 2 போட்டி 2 இது கட்டு எத்தனை வருவான். உங்கள் அம்மாவுக்கு
பூன்ற பேர் வருமாங்க, முதல்ல எழுத்து வருமாங்க? இல்லைங்க, வராதுங்க. வராதா? அதே மாதிரி போடுவான். இன்னொன்று எத்தனை வருவான். இன்னொன்று எத்தனை வந்து, ஏங்க உங்கள் அம்மாவுக்கு புஷ்பான்னு வருமா அப்படின்னு. இதெல்லாம் அவன் எதுக்கு கேட்கணும்? அவன் தான் ஜாதகம் பார்க்குறான், கைரேகை எடுத்துடுற. நீ பாட்டுக்கு இதாண்டா உங்கள் அம்மா, இதாண்டா உங்கள் அப்பான்னு சொல்ல வேண்டியது தானே. ஏன் சொல்ல மாட்டேன்றான்? சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஜாதகம் ஒருத்தருக்கு இல்லை, ஊரெல்லாம் எழுதி வச்சுக்குது. அது ஒரே ஜாதகம் 50 பேருக்கு பொருந்தும். அதனால் அப்படியெல்லாம் கரெக்டாக சொல்லிடவே முடியாது. கரெக்டாக சொன்னால் அவன் ஏன் ஜாதகம் பார்த்துங்கிறான்? அவனுக்கு பணம் எப்போ வரும்னு அவனை பார்த்துட்டு போடுவானே. அதனால் எல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம். ஆனால் உலகம் போது இந்த மாதிரியான தொழில்கள் இருக்க தான் செய்யும். அதில் போய் ஏமாறாத இருக்கிறது ஒரு பக்கம், ஏமாறுறது ஒரு பக்கம். அதில் ஏமாறக்கூடாது, அவ்வளோதான். நீ அவனை தேடி போனீன்னா அவன் 1000 போய் சொல்லுவான். இப்போ கிளி ஜோசிக்காரன் பார்க்குறீங்கள, மத்தடியில் வச்சுருந்தப்பான். அவன் ஒரு நெல்லை கூத்து கிளியை திறந்து விட்டான்னா அதில் என்ன, நமக்கு 2 வார்த்தை தான் சொல்லணும். 1 மணி நேரமாக படிப்பான். அதில் இருக்கிறது 4 வார்த்தை தான். இதெல்லாம் நம்மளுடைய ஏமாளித்தனம். அதெல்லாம் நம்மளுடைய ஏமாளித்தனம். அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. உலகத்தில் எத்தனையோ தொழில், அதில் அது ஒரு தொழில். அதை நம்ம ஒன்றும் சொல்கிறது சொல்ல